ஈரான் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இயக்கத்தின் மேலே 150க்கும் மேலான ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவுடைய 3 முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இஸ்ரேல் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்களில் 2 முக்கியமான தலைவர்கள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் சொல்லப்பட்டிருந்தது. அமெரிக்காவுடைய உளவுத்துறை எச்சரிக்கை மேலே ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அமெரிக்கா ஈரானை எச்சரித்தாங்க, இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கா அப்படின்ட்டு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா கொடுத்த எச்சரிக்கையை மீறி ஏப்ரல் 14ஆம் தேதி ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அன்றைக்கு இரவு மட்டும் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த தாக்குதல்களில் 99% ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு படை அழிச்சதாக தகவல் சொன்னாங்க. ஆனாலும் ஒரு சில ஏவுகணைகள் பாதுகாப்பு தளங்கள் மீது சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் அவங்க மேலே மிக கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. எப்போ வேண்டுமானாலும் இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தலான்ட்டு சொல்லப்பட்டு வந்தது. ஆனாலும் இஸ்ரேல் தற்போது கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. ஈரான் மேலே இருக்கக்கூடிய கோபத்தை அவங்க ஹிஸ்புல்லா மேலே காட்டியிருக்காங்க. நேற்று இரவு 150க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை லெபனானில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை நோக்கி அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்களை 2 முக்கியமான கமாண்டர்கள் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராட்வான் படைகளுடைய மேற்கு பிராந்தியத்தினுடைய ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளுடைய பிரிவின் தளபதி முகமது உசைன் சுசோரி லெபனானில் நடந்த இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு தலைவரான மஹ்மூத் இப்ராஹிமும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை அறிவிச்சிருக்காங்க. மூணாவதாக ஹிஸ்புல்லாவினுடைய கடலோர பாதுகாப்பு படையினுடைய பிரிவின் தளபதி இஸ்மாயில் யூசுப் பால் அவர்களும் இந்த ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 மரணத்தையும் ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.